Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டு பொங்கல் மேக்கப் டுட்டோரியல் வந்து போட்டிருப்பேன். சேனலை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மேக்கப் டுட்டோரியல், இந்த பொங்கல் மேக்கப் டுட்டோரியலுக்கு ஒரு சிம்பிளான மேக்கப் தான் வந்துட்டு ஒரு சிம்பிள் லுக் தான் வந்துட்டு நான் போக போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பொங்கல் டு யூ அண்ட் எவ்ரி ஒன். ஸோ இந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி ரொம்ப வந்து சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸை வந்து நல்லா நான் வந்து ப்ரெப் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிகாஸ் ஸ்கின் ப்ரெப் இஸ் இம்பார்ட்டன்ட் பிஃபோர் மேக்கப். அது நல்ல ஒரு ஃப்ளாலஸ் அண்ட் லாங் லாஸ்டிங் வியர் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். மேக்கப் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும். ஸோ ஃபேஸ் வாஷ் வச்சு என்னோட ஃபேஸை வந்துட்டு நல்லாவே நான் வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு நான் அந்த பயோட்டிக்கோட பயோ ஹனிஜெல் ரெஃப்ரெஷிங் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வச்சு என்னோட ஃபேஸை நல்லாவே நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நியூட்ரிஜனோட ஹைட்ரா பூஸ்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக லிப் பாம் போட்டு என்னோட ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ மேக்கப் நம்ம வந்துட்டு மூவ் பண்ணலாம். மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் போக போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரைமர். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ நீங்கள் அதே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் கேர் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes கேப் விட்டு தென் நீங்கள் மேக்கப் வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு ஜெல் பேஸ்ட் ப்ரைமர் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன ப்ரைமர் வேணுமோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸில் வந்து ரொம்ப ஜென்டிலான மோஷனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்லா உங்கள் போர்ஸை வந்து ஃபில் பண்ணும். இம்பர்ஃபெக்ஷன்ஸ், ஃப்ளைன் லைன்ஸ், விரிங்கிள்ஸ்லாம் வந்து ஹைட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, மேட் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். மேக்கப் லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். ஈவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் ஐலிடுக்கும் வந்து போட்டுக்கிறேன். பிகாஸ் அது ஒரு ஐஷேடோ பேஸ் மாதிரி வந்துட்டு ஒர்க் ஆகும். உங்கள் நோஸ் ஏரியா எஸ்பெஷலி யூ கேன் கான்சன்ட்ரேட் ஆன் யூர் டீ ஜோன்ஸ் ஏரியா. ஸோ இந்த இடத்துல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறங்க. ஓகே, ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். போர்ஸை ஃபில் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு போர் ஃபில்லிங் ப்ரைமர் யூஸ் பண்ணுங்கள். மேக்கப் லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நான் லாக்மியோட அண்டர் கவர் ஜெல் ப்ரைமர் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்துட்டு நல்ல ஒரு உங்ககிட்ட இருக்கிற ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. எது நீங்கள் மேட்டும் போய்க்கலாம், டிவியும் போய்க்கலாம். அப்படி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் பிபி க்ரீம், சிசி க்ரீம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக் ஷூர் உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி உள்ளது வந்துட்டு இருக்கணும். இது நல்ல ஒரு ஃப்ளாலஸ் அண்ட் ஈவன் பேஸ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, இதை நான் என்னோட ஃபிங்கர்ஸாலே நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்டும் பண்ணி விட்டுக்கிறங்க ஸ்கின்னில் வந்துட்டு. அது வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஓகே, இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான லுக் தான். நீங்கள் வந்துட்டு ஒரு 10 minutesலேயே இந்த லுக் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் வீடியோங்கிறனால கொஞ்சம் லென்த்தாக போகும். மற்றபடி வந்துட்டு இந்த லுக் வந்து நீங்கள் சீக்கிரத்துலேயே வந்து முடிச்சிடலாம். கொஞ்சம் ஐலிட்ஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஒரு ஐஷேடோ பேஸாக வந்துட்டு ஒர்க் ஆகும். டிவி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்ணுக்கு மேலே யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் கன்சீலரை பேஸாக போட்டுக்கிறங்க. இல்லாட்டா ஐஷேடோ பேஸ் யூஸ் பண்ணிக்கிறங்க. மேட் ஃபவுண்டேஷன்லாம் போகிறீங்க, பிபி க்ரீம், சிசி க்ரீம்லாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பேஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சீலர் அப்படி தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் கன்சீலர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் கன்சீலர் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். இல்லை உங்ககிட்ட கன்சீலர் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே ஃபவுண்டேஷனையும் கொஞ்சமாக எடுத்து கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்சீல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கெங்கே வந்துட்டு அண்ட்ரை டார்க் சர்க்கிள் இருக்கிற இடம், அப்புறம் எங்கெங்கே டார்க் பேச்சஸ் பிக்மெண்டேஷன் இருக்குதோ அந்த இடங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. அது வந்துட்டு ரொம்பவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். கொஞ்சம் பில்டப் பண்ண மாதிரியும் இருக்கும். கொஞ்சம் ஸ்லைட் கவரேஜும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். இதனால் உங்களுக்கு மேக்கப் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ நீங்கள் ப்ரஷ், பிளெண்டர், ஃபிங்கர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபிங்கர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் ஃபிங்கர் இஸ் அன் அமேசிங் டூல் டு பிளெண்ட் மேக்கப். ஓகே, வேறு எங்கள் ஸ்கின்னில் டார்க் பேச்சஸ், பிக்மெண்டேஷன் இருக்கிற இடங்கள்லாம் நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபவுண்டேஷன் வச்சே நீங்கள் வந்துட்டு அதே கன்சீலர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை செப்பரேட் கன்சீலர் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க நீங்கள் வந்துட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லூஸ் பவுடர் இல்லாட்டா உங்ககிட்ட இருக்க காம்பேக்ட் பவுடர் எடுத்து நல்ல ஒரு பவுடர் ப்ரஷில் எடுத்து நீங்கள் நல்லா வந்து செட் பண்ணிக்கிறங்க அதை வந்துட்டு. ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். ஈவன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐஸையும் செட் பண்ணிக்கிறங்க. பிகாஸ் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஐ ஷேடோக்காண்டி நம்மளுடைய ஃபவுண்டேஷன் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து போட்டு வச்சுருக்கிறோம் ஸ்கின்னை வந்துட்டு. அதனால் ஸோ ரொம்ப லைட் மோஷனில் டஸ்ட் பண்ணுங்கள் பவுடர் வந்துட்டு. இல்லாட்டா இந்த மாதிரி பஃபிங் மோஷனில் யூஸ் பண்ணுங்கள். மேக் ஷூர் டீ ஜோன்ஸில் பவுடர் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறங்க. நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி உள்ள பவுடர் போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர், டிரான்ஸ்பரண்ட் பவுடர், டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் கூட நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம். லூஸ் பவுடர் வந்துட்டு காம்பேக்ட் பவுடர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்க. எனி லூஸ் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. மேக் ஷூர் உங்கள் நெக்குக்கும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறங்க. அப்போ தான் ஒரு ஈவன் அண்ட் ஃப்ளாலஸ் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஐ மேக்கப் போகலாம். ஓகே, நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா லூஸ் பவுடர் வந்து ஆல்ரெடி நான் வந்துட்டு
கண்களையும் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ப்ரைமர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபவுண்டேஷன் நான் ஐலிட்டில் வந்துட்டு போட்டேன், ஒரு பேஸாக போட்டேன். அது வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் அப்போ தான் ஐ ஷேடோ வந்து லாங் லாஸ்டிங் உங்களுக்கு ஆயில் ஃப்ரீயாக இருக்கும், க்ரீஸ் ஃப்ரீ, உங்களுக்கு ஸ்மஜ் ப்ரூஃபாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஐ ஷேடோ மூவ் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா நான் ஒரு ட்ரான்ஷன் ஷேட் அப்ளை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் நல்ல ஒரு லைட் பிங்க் ட்ரான்ஷன் ஷேட் எடுத்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு ட்ரான்ஷன் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். உங்கள் ஐஸ் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு காட்டும். ட்ரான்ஷன் ஷேட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிஃபோர் மேக்கப், ஐ மேக்கப்புக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு லைட் பிங்க் ஷேட் இது வந்துட்டு. ஸோ இது எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் இந்த ஐ மேக்கப் லுக் வந்து பொருந்தும். லிப் ஷேடு மட்டும் நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கிறங்க. ஓகே, இதே மாதிரி பண்ணிக்கிறங்க. இது ஒரு நியூட்ரலான லுக் தான் உங்களுக்கு வந்துட்டு. செகண்ட் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு மீடியம் ப்ரௌன் ஷேட் எடுத்து அந்த ட்ரான்ஷன் ஷேட் அப்ளை பண்ணுறதுக்கு மேலேயே கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் அவுட்டும் வந்து பண்ணிக்கிறங்க. ஸோ இது நல்ல எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறங்க. பிளெண்டிங் இஸ் த கீ ஃபார் ஐ மேக்கப். ஸோ அதனால் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு தென் யூ ஹேவ் டு பில்ட் இட் அப். ஓகே, இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு டார்க் ஒரு ஆரஞ்சிஷ் ப்ரௌன் ஷேட் மாதிரி எடுத்து என்னோட ஐஸோட அவுட்டர் கார்னர் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஐஸோட அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்டும் பண்ணி விட்டுக்கிறங்க. ஸோ இது நல்ல ஒரு ஸ்மோக்டு எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். இது வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸுக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஐ மேக்கப்புக்கு வந்து பொருந்தும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஓகே, ஐஸோட அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணிக்கிறங்க அந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷிம்மரி கோல்ட் ஷேட் எடுத்து ரிமைனிங் இருக்கிற அந்த ஐ பார்ட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது உண்மையிலே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லுக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். அது மாதிரி ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக உங்களுக்கு வந்து இது முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்துட்டு நான் இப்போ சொல்லாமல் பண்ணேன் அப்படின்னா டக்கு டக்குன்னு வேலை நடக்கும். என்ன பண்ண சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு மேக்கப் லுக் டுட்டோரியல் வந்து பண்ண முடியும். அதனால தான் அப்போ தான் பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் இன்னர் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மிடில் வரையும் ஸ்டாப் பண்ணிக்கிறோங்க நீங்கள் வந்துட்டு. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம அவுட்டர் கார்னரில் வந்து கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். மேக் ஷூர் பிளெண்டபிளாக இருக்கணும். அது வந்து ரொம்ப நேச்சுரலாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ சேம் லைக் திஸ். இந்த மாதிரி மேக் ஷூர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷிம்மர் ஷேட் நல்லா பிக்மெண்டட் உள்ள அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கட் க்ரீஸ் லுக்கும் நேச்சுரலாக உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நான் அந்த பிளெண்டிங் ப்ரஷ் நான் வந்து எடுத்துக்கிறேன். அந்த ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் வந்து எடுத்துக்கிட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த இடத்த நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த சாக்கெட் ஏரியாவை நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது நல்ல ஒரு நேச்சுரல் டிஃப்யூஸ் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ 2 இடத்துல பிளெண்ட் பண்ணணும். அது எதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு அண்ட் ஆல்சோ இந்த கோல்டுக்கும் இந்த அவுட்டர் கார்னருக்கும் நடுவில் உள்ள பிட்வீன் அந்த இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மெர்ஜிங் கேப்பை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஒரு நேச்சுரல் சாஃப்டர் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐஸோட இன்னர் கார்னர் ப்ளஸ் வந்து ஒரு ப்ரௌ போன் இது ரெண்டையுமே வந்து உங்கள் ஃபேஸ் ஹைலைட்டர் இல்லைனா நல்ல ஒரு ஹைலைட்டிங் ஷேட் எடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ப்ரௌ போனை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது ஒரு ஃபெஸ்டிவ் டைம் லுக். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாப்பப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான், பட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதிகமான மேக்கப் ப்ரஷஸும் தேவைப்படாது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு அதிகமான இதுவும் தேவைப்படாது. ஒரு ஐஷேடோ பேலட் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் எல்லாருக்குமே வந்துட்டு. பிகாஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள், லாங் லாஸ்டிங் ரிசல்ட் கொடுக்கும். நிறைய வேரியன்ட்ஸ், நல்ல பிக்மெண்டேஷன், நல்ல கலர் பே ஆஃப் கொடுக்கும். அது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு. அட் த சேம் டைம் நல்ல ஒரு பிளெண்டபிள் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். நிறைய ஷேட்ஸில் வரும். அதனால் அந்த இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு. லோயர் லேஷ் லைனுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணல ஒரு டார்க் ஆரஞ்சிஷ் ப்ரௌன் ஷேட் மாதிரி. ஸோ அந்த ஷேடையும் கொஞ்சமாக நான் எடுத்து ஸோ என்னோடய அவுட்டர் கார்னர் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக நான் எந்த கலரும் போகலை, அந்த ஒரு கலர் மட்டும் தான் நான் வந்துட்டு போகிறேன். ஓகே, இந்த மாதிரி நல்லா பண்ணி விட்டுக்கிறேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஐலைனர் எடுத்துக்கிறோங்க. நல்ல ஒரு லாங் லாஸ்டிங் வாட்டர் ப்ரூஃப் லிக்யூட் ஐலைனர் நீங்கள் எடுத்துக்கிறோங்க. உங்கள்கிட்ட பென் ஐலைனர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், ஜெல் ஐலைனர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். லிக்யூட் ஐலைனர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக கிளைட் ஆகும். அட் த சேம் டைம் நல்லா வாட்டர் ப்ரூஃப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதை கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ உங்கள் ஐஸோட இன்னர் கார்னரில் இருந்து நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறீங்க. ரொம்ப திக்காகவும் போயிடக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் போயிடக்கூடாது. மீடியம் சைஸாக வந்து ஐலைனர் வந்து வரைஞ்சிக்கிறோங்க. இந்த ஐ மேக்கப்புக்கு இன்னுமே இது நல்லா ஒரு டிஃபைன் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. விங்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து அவுட்டர் கார்னரோட ஸ்டாப் பண்ணிக்கிறோங்க. ஓகே, சேம் லைக் திஸ். இந்த சைஸ் இருந்தால் போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காஜல் பென்சில் எடுத்து உங்களுடைய வாட்டர் லைனில் நல்லா டிஃபைன் பண்ணிக்கிறோங்க. ஓகே, உங்கள் வாட்டர் லைன் நல்லா வந்து காஜல் வச்சு நல்லா ஃபில் பண்ணிக்கிறோங்க. மேக் ஷூர் உங்கள் டைட் லைன் வேண்டாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்.
நான் கொஞ்சம் அப்பர் வாட்டரில் என்னோடய அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்ல காஜல் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, இப்படி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு வந்து காஜல் வந்து வைங்க. காஜல் இஸ் அவர் ட்ரெடிஷ்னல் மேக்கப். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஃபேஸை நல்லா செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் லைட்டாக ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரான்சர் வேண்டாம் அப்ளை பண்ணிக்கிறங்க, இல்லாட்டா வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கிறங்க. ப்ரான்சர் ஆப்ஷனல், பட் இது நல்ல ஒரு சன் கிஸ்ட் லுக், நல்ல ஒரு வார்ம்த் உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து ஆட் பண்ணும். ப்ரான்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி மாதிரி வரணும். ஸோ இதுதான் அந்த ரைட் ஷேப் டு அப்ளை ப்ரான்சர். ஸோ இப்படி மாதிரி வந்து ஸோ இந்த இடத்துலேருந்து இப்படி சேம் லைக் இ, யூ கேன் புட் இ ஆன் யுவர் ஃபேஸ். ஸோ கொஞ்சமாக நோஸில் நான் கான்டியூர் போல் இன்னைக்கு லைட்டாக ப்ரான்சர் தான் பண்ணிக்கிறேன். சின்லேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துலையும் கொஞ்சம் இதே சேம் லைக் திஸ் அதே மாதிரி ப்ரான்சர் பண்ணிக்கிறேங்க. பிகாஸ் ப்ரான்சர் கிவ்ஸ் warmth to your face and also it add a sun-kissed look. ஸோ கொஞ்சமாக வந்து போட்டுக்கிட்டால் போதும் ப்ரான்சர் வந்து. பிகாஸ் ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு வார்ம்த் இருக்கிறதுக்காக, அதுக்காக நம்ம வந்து அப்ளை பண்ணுறது. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஓகே, இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஸோ ப்ரான்சர் வந்து என் ஸ்கின் ஷேடை விட ஒரு 1 ஷேட் டார்க்கர் ஷேட் தான். அப்படி தான் நான் வந்து போகிறேன். அதனால தான் ஒரு நேச்சுரல் லுக்காக இருக்குது. அதனால தான் நான் நோஸோட சைட்ஸில் கூட அப்ளை பண்ணாமல் சென்டரில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி ப்ரான்சர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நோஸோட சென்டர்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், இதுலேயும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஐ மேக்கப்பில் வந்து 2 மிச்சம் இருக்குது. ஐப்ரோஸ் அண்ட் மஸ்காரா நான் வந்துட்டு அப்ளை பண்ணுவேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ப்ளஷ் அப்ளை பண்ணுங்க. நல்ல நியூட் கைண்ட் ஆஃப் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. உங்கள் ஆப்பிள் ஆஃப் யூர் சீக்கில் ஃப்ரம் டவுன்வர்ட் டு அப்வர்ட், நீங்கள் உங்கள் சீக்ஸ்லேருந்து டெம்பிள்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கொண்டு போய்க்கிறீங்க. அது ஒரு நல்ல ஒரு ஆங்குலர் பவுடர் ப்ரஷில் நான் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நியூ பிங்க் ஷேட் தான் நான் வந்துட்டு போகிறேன். பிகாஸ் தெரியக்கூடாது அந்தளவுக்கு, ரொம்ப சப்டிலாக இருக்கணும். அட் த சேம் டைம் சிம்பிளாகவும் வந்து இருக்கணும். கொஞ்சமாக நோஸில் அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஓகே, 2 சைடும் நான் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சப்டிலாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐஸும் லிப்ஸும் தான் கிளாமாக எடுத்துக்காட்டும். பேஸ் வந்து கொஞ்சம் சப்டிலாக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு ஃபேன் ப்ரஷ்லேயே கொஞ்சம் ஃப்ளஃபி ப்ரஷ் மாதிரி உள்ள ப்ரஷ்ஷில் நான் வந்து எடுத்துக்கிட்டு ஸோ என்னோட ஹை பாயிண்ட்ஸை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் என்னோடய சீக் போன்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌஸுக்கு மேலே, ஐ மீன் இந்த ஃபோர்ஹெட்டோட சைட்ஸில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த நோஸில். பிகாஸ் நோஸில் அப்ளை பண்ணிக்கிறங்க, அது நல்லாவே ஒரு அட்ராக்டிவ் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். நல்லா ஹைலைட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பியூபிட்ஸ் பவுவில் லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கிறங்க. அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக சின்னில், அது இன்னுமே உங்களுக்கு ஃபேஸை வந்து அப்லிஃப்ட் பண்ணி காட்டும். உங்கள் ஹை பாயிண்ட்ஸை நல்லாவே வந்து எடுத்து காட்டும். ஹைலைட்டர் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கொஞ்சமாக போய்க்கிறங்க, எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் கொஞ்சமாக போய்க்கிறங்க. பிகாஸ் நம்ம பேஸ் வந்து நல்ல ஒரு பேஸ் கொடுக்கறனால நல்ல பிளெண்ட் அவுட்டும் வந்து பண்ணிக்கிறங்க. நான் ரொம்ப லைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃபெதர் லைட் மோஷன்லாம் நான் யூஸ் பண்ணலை. அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து லைட் ஒரு ஃபெதர் லைட் மோஷன் மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஹைலைட்டர் நீங்கள் தேவையான யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள், அந்த ஃபெஸ்டிவ் லுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஐப்ரோஸ் மூவ் பண்ணலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா ஐப்ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மற்ற மேக்கப் வந்துட்டு பண்ணிக்கிறேங்க. நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கிறனால ஐ மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு நான் எனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ ஐப்ரோஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு டார்க் ப்ரௌன் பென்சில் எடுத்து என்னோடய ஸ்பார்ஸ் ஏரியா நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நேச்சுரல் லுக்கு தான் எனக்கு வந்துட்டு வேணும். ஸோ ஒரு டார்க் ப்ரௌன் ஐப்ரோ பென்சில் எடுத்து நல்லாவே நான் வந்து இந்த மாதிரி ஸ்பார்ஸ் ஏரியாவில் ஃபில் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது நல்ல ஒரு நேச்சுரல் லுக் வந்து கொடுக்கும். ப்ரௌஸும் பார்க்க சப்டிலாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நான் ரொம்ப லைட் ஹேண்ட் மோஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு. ஓகே, ஐப்ரோஸ் வந்து நான் வந்துட்டு ஸ்பார்ஸ் ஏரியாவில் ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி திருப்பி அந்த எம்டி ஸ்பூலி ஆர் மஸ்காரா வான் ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி நான் வந்துட்டு நல்லா வந்து இது பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கோம் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். நல்ல ஒரு நேச்சுரல் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ இப்போ பேஸ் மேக்கப்லாம் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ லிப் மேக்கப் வந்து மூவ் பண்ணுவோம். ஐஸ்க்கு மஸ்காரா மட்டும் பேலன்ஸ் இருக்குது. இப்போ லிப் மேக்கப்புக்கு நல்லா ஒரு மீடியம் ப்ரௌனான ஒரு லிப் பென்சில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். லிப் பென்சில் உங்களுக்கு ஆப்ஷனல், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஸ்கிப் பண்ணிக்கிறங்க. பட் லிப் பென்சில் யூஸ் பண்ணும்போது லிப்ஸ் நல்லா உங்களுக்கு ஃபுல்லராக இருக்கும். லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, லிப்ஸை வந்து இது கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு அப்லிஃப்டடாக உங்களுக்கு வந்துட்டு காட்டும். இன்றைக்கி நான் லிப் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட் ஷேட் தான் வந்துட்டு போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் டு டஸ்கிக்கெலாம் வந்து நியூட் ஷேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சேம் லைக் இந்த மாதிரி ஒரு டார்க் நியூட், இது டஸ்கி மீடியம் டு டஸ்கிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ப்ரான்சி கைண்ட் ஆஃப் நியூட் ஷேட் இது வந்துட்டு. நியூட்லேயே கொஞ்சம் டார்க் ஷேட் மாதிரி இது வந்துட்டு. ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லிப் ஷேட் வந்து மாற்றிக்கிறங்க. நான் வந்து இந்த ஒரு கலர் அவுட்ஃபிட்டுக்கு நான் இது யூஸ் பண்ணுறேன். பேலன்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் ஆகும், பார்ப்போம்.
ஸோ சேம் லைக் திஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் டோன் நியூட் ஷேட் மாதிரி இது வந்துட்டு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்துட்டு. இப்படி மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒன் மோர் ஸ்டெப் வந்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஸ்காரா வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸ்கிப் பண்ணியாச்சு மீன்ஸ் மஸ்காரா வந்து இப்போ அப்ளை பண்ணிக்கிறோம். லிப் மேக்கப் வந்து டன் ஆயிடுச்சு. இப்போ மஸ்காரா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். நல்ல மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஸோ நல்லா ஒரு 3 to 4 கோட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஃபால்சிஸ்லாம் அந்த லுக்குக்கு தேவையில்லை. மஸ்காரா நல்லா ஒரு 3 to 4 கோட்ஸ் அப்ளை பண்ணிக்கிறோங்க. உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் ட்ராமாட்டிக்காக வேண்டாம் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிள் லுக்குங்கிறதுனால நம்ம அந்த அளவுக்கு வந்துட்டு போகலை. ஓகே, இந்த அளவுக்கு போதும். நம்ம ஆல்ரெடி வந்து அப்பர் லைன் வந்து டைட் லைன் பண்ணிக்கிறனால, அப்பர் வாட்டர் லைன் டைட் லைன் பண்ணிக்கிறனால அதே ஃபுல்லராக காட்டும். ஓகே, இப்போ லோயர் லேஷ்லையும் அப்ளை பண்ணிக்கிறோங்க. லோயர் லேஷஸில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். மஸ்காரா பாருங்கள், அப்ளை பண்ணும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். லேஷஸ் வந்து ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும், ஐஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ வந்து மஸ்காரா வந்து அப்ளை பண்ணியாச்சு. டன் கைஸ். மேக் ஷூர் நீங்கள் மேக்கப் பண்ணும்போது ஹேரை வந்து நல்லா டைப் பண்ணி வச்சுருங்க. அது வந்துட்டு ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு க்ரீமி மேட் லிப்ஸ்டிக் தான் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் இந்த வின்டர் லிப்ஸ் ட்ரை ஆகாமல் இருக்கும். அட் சேம் டைம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நீங்கள் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் போகிறனாலும் போய்க்கலாம். பட் நான் க்ரீமி மேட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கூட எக்ஸஸ் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை க்ரீம் லிப்ஸ்டிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிட்டு எக்ஸஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சேம் லைக் திஸ். ஓகே, இந்த மாதிரி அந்த எக்ஸஸ் ரிமூவ் பண்ணும்போது நேச்சுரல் மேட் ஃபினிஷ் லுக் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ அண்ட் ஒன் மோர் ஸ்டெப் வந்துட்டு இருக்குது, லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்கப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செட்டிங் ஸ்ப்ரே வந்து அடிச்சிக்கிறோங்க. இது மேக்கப் நல்லா லாக் பண்ணி உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். மேக்கப் இன்னுமே லாங் லாஸ்டிங்காக ஃப்ளாலஸாக உங்களுக்கு சீம்லெஸ் பிளண்டபிளாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அந்த பவுடரி ஃபினிஷ் இல்லாமல் ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். இது நல்லா ஒரு 10 to 15 சென்டிமீட்டர் அவை வச்சுட்டு உங்கள் ஃபேஸில் நல்லா வந்து ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்கிறோங்க லைட்டாக. ஓகே, இந்த அளவுக்கு போதும். லைட்டாக ஸ்ப்ரிட்ஸ் பண்ணி நேச்சுரலாக ஏர் ட்ரை பண்ண வேணுங்க. இதனால் ஒரு பிளண்டபிள் லுக் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஹேர் வந்து இது பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ டடா, அந்த மேக்கப் லுக் இஸ் கம்ப்ளீட். இதுதான் வந்து என்னோட சிம்பிள் மேக்கப் லுக். இதில் ஒரு சில ஸ்டெப் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். லைக் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ப்ரான்சர் நீங்கள் தேவைப்பட்டால் அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். இது ரொம்பவே ஒரு 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். மேக்கப்பும் லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நல்லா ஸ்கின்னும் ஃப்ளாலஸாக உங்களுக்கு மேட் அண்ட் ஆயில் ஃப்ரீயாக ஒரு ஸ்லைட் டிவியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இதான் அந்த லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ மேக்கப், பேஸ் மேக்கப் எல்லா ட்ரெஸ்ஸோடையும் உங்களுக்கு சூட் ஆகும். லிப் கலர் மட்டும் நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறங்க. இல்லை சேம் கலர் நீங்கள் வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஐஸ் நியூட்ரலான ஷேட் தான், அதனால் வந்து நல்லா உங்களுக்கு வந்து போகும். இன்னொரு டீட்டெயில் வீடியோ ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் பொங்கல் மேக்கப் லுக் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். அது கொஞ்சம் டீட்டெயில் வீடியோ. இது வந்து கொஞ்சம் சிம்பிள் மேக்கப் லுக் இது வந்துட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பொங்கல் டு யூ அண்ட் எவ்ரி ஒன். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் ஹாப்பி பொங்கல். ஸோ கண்டிப்பாக அந்த லுக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த லுக் வந்துட்டு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்படி தான் வந்துட்டு இருக்குது காய்ஸ். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. மேக் ஷூர் குட் குவாலிட்டி பிராண்டட் ஒன் ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கிறங்க. ட்ரக் ஸ்டோர்லேயே நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. ப்ரெஷஸும் நல்லா குட் குவாலிட்டி ப்ரெஷஸ் யூஸ் பண்ணிக்கிறங்க நீங்கள் வந்துட்டு. அப்போ தான் மேக்கப் நல்லா ஃப்ளாலஸாக லாங் லாஸ்டிங்காக இருக்கும். மோஸ்ட்லி நான் முக்கால்வாசி என்னோட ஃபிங்கர்ஸ்லேயே முடிச்சுட்டு, ஃபிங்கர்ஸ் இஸ் த பெஸ்ட் டூல். நீங்கள் க்ளீன் ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.